Welcome to KV Thumbs Up Max. இன்றைக்கி நம்ம கிரேட் 8ல் ஃபேக்டரைசேஷன் சாப்டரில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேர்ட் சம், ஃபேக்டரைஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8y. இப்போது இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ டேர்ம்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய். இங்கே ரெண்டுத்துலையும் காமன் என்ன இருக்குது? எக்ஸ். ஸோ அந்த காமனை வெளியில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் அண்ட் ஒய், அதை எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இடத்துலையும் எது காமன்? ஒரு எக்ஸ் தான் காமன். மீதி ரிமைனிங் இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்குது? எக்ஸ், அதை உள்ளே எழுதிக்கணும். ப்ளஸ் அதை இங்கே எழுதிக்கணும். ரிமைனிங் எக்ஸ் வெளியில் காமனாக எடுத்ததுனால ஒய் தான் ரிமைனிங், அதனால் அதை இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ். இங்கே என்ன இருக்குது? 8x ப்ளஸ் 8y இருக்குது. இங்கே பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எது காமன். எக்ஸ் ஒரு இடத்துல தான் இருக்குது, இன்னொரு டேர்மில் ஒய் தான் இருக்குது. பட் காமன் என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது. ஸோ 8 இப்போ எழுதிக்கலாம் காமனாக. நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து ரிமைனிங், ஸோ அதை எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போது இங்கேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ அந்த காமனாக இருக்கிறத வெளியில் எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். காமனை வெளியில் எடுத்துகிட்ட பிறகு ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸ் அண்ட் ப்ளஸ் 8. இப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 8. இதுதான் உங்கள் ஆன்சர். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டாக நம்ம பார்க்கலாங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? எக்ஸ் ஸ்கொயர். ஒய்யும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஒய். மறுபடியும் எக்ஸ் 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 8x. அப்புறம் ஒய்யையும் 8 கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் 8y. ஸோ இப்போ பாருங்கள், உங்கள் கொஸ்டினே வந்துடுது. ஸோ யோர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் சம், 15xy minus 6x plus 5y minus 2. இங்கே 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ரெண்டு டேர்மாக எடுத்துக்கலாம். இங்கே 15, 6 இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போகும். 3 5s 3 2s போகும் இல்லையா? 3 5s 15, 3 2s 6. அதனால் 3 வெளில எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் xy எக்ஸ் இருக்குது. அப்போ எது காமன்? எக்ஸ். ஒரு எக்ஸு காமன். ஸோ அதை வெளில எடுத்துகிட்டு இப்போது 3 5s 15, ஸோ 5. எக்ஸு காமனாக வெளில எடுத்ததுனால ஒய் ரிமைனிங் இருக்குது, அதை எழுதிட்டோம். மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். 3 2s 6, 3 வெளில இருக்குது, 2 உள்ளே எடுத்துக்கணும். எக்ஸ் ஏற்கனவே காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ க்ளோஸ் த ப்ராக்கெட். இது எங்களுக்கு 15க்கும் 6க்கும் காமனாக 3 தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்க. 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 × 5 15, 5 1s 5 5. ஸோ 15ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 3 × 5. நெக்ஸ்ட்டு 6ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 2 3s 6, 3 1s 3. ஸோ 6ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 3. சரி, இப்போ இங்கே ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா 3 3. ஸோ அந்த 3 தான் இப்போ வந்து நீங்கள் இங்கே வெளியில் எழுதியிருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அதனால் இங்கே எக்ஸு வெளில எழுதியிருக்கீங்க. இப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? 5 2. அதனால தான் இங்கே 5யும் 2வும் உள்ளே எழுதியிருக்கீங்க. அப்புறம் ஒய் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதனால் இங்கே ஒய் எழுதியிருக்கீங்க. இங்கே 2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 3 2s 6. இப்போ பாருங்கள், 3x × 5y என்ன ஆன்சர் வரும்? 15xy. அதே மாதிரி 3x × -2 என்ன வரும்? 6x. ஓகே, கொஸ்டினில் இருந்த அந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் வந்துருதா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் ஸ்டெப்பு கரெக்ட். நெக்ஸ்ட் ப்ளஸ் 5y - 2. இங்கே என்ன காமனாக இருக்கா? 5ம் 2ம் எதனா ஒரு டேபிளில் மல்டிப்ளை ஆகுமா? ஆகாது. ஸோ அந்த நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஒய்யும் காமனாக இல்லை, ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. பட் வெளியில் 1ன்னு எழுதிக்கணும். ஏன் 1ன்னு எழுதிக்கணும்? இங்கே பாருங்கள், 5ஓட ஃபேக்டர் பார்ப்போம். 5 1s 5 and 1 1s 1. ஸோ 2வும் பாருங்கள், 2 1s 2 and 1 1s 1. ஸோ இங்கே 5 × 1 வருது, இங்கே 2 × 1 வருது. காமனாக என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. 1 தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் இங்கே
1 எழுதியிருக்கிறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேயும் 5y - 2 இருக்குது, இங்கேயும் 5y - 2 இருக்குது. அப்போ காமனாக என்ன இருக்குது? 5y - 2 அது வெளில எடுத்துக்கோங்க. மீதி ரிமைனிங் 3x + 1 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, அப்போது இதுதான் இப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர். புரியுதுங்களா? இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்ட்டு நாம் இப்போ செக் பண்ணுவோம். 5y - 2 3x + 1 இதுதான் நம்ம ஆன்சர். இப்போ 5yயும் 3x மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 15xy. தென் -2 × 3x மல்டிப்ளை பண்ணால் -+, -2 × 3x 6x. ஓகே, மறுபடியும் 5yயை 3x கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஐ மீன் 1 கூட. 5yயை இப்போ யார் கூட மல்டிப்ளை பண்ணணும்? 1 கூட. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5y தான் வரும். -2 1 கூட மல்டிப்ளை பண்ணால் -2 வரும். ஏன்? -× +, -2 × 1 2. ஓகே, நமக்கு கொஸ்டின் வந்துடுது. ஸோ ஆன்சரும் கரெக்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் சம் ax + bx - ay - by. 4 டேர்ம்ஸ் இருக்குது. 2 டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம், நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் காமனாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் a இருக்குது ப்ளஸ் b இருக்குது, அதை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் -ay - by. ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துக்கலாம். y 2 டேர்ம்ஸ்லையும் y காமனாக இருக்கிறதுனால y எழுதிக்கணும். ஓப்பன் த ப்ராக்கெட். ரிமைனிங் a இருக்குது எழுதிக்கோங்க, -b இருக்குது எழுதிக்கோங்க. பட் இங்கே மைனஸ் வெளியில் இருக்க பாருங்கள், -y மைனஸ் வெளியில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே சைன் மாறும். இங்கே என்ன மைனஸ் இருக்குது அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. வெளியில் ப்ராக்கெட் வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சைன் மாறும். அது எப்படின்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். இதை தனியாக எழுதிக்கலாம். -y × a + b. இப்போ -yயும் aவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், அதாவது -y இங்கே ப்ளஸ் ஏன்னு தான் அர்த்தம். இங்கே வெறும் ஏன்னா ப்ளஸ் ஏன்னு தான் அர்த்தம். அப்போது -y × +a, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y × a ay. ஓகே, ஸோ இங்கே என்ன எழுதலாம்? ay. நெக்ஸ்ட்டு -y × +b, அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் y × b by. இப்போ பாருங்கள், உங்கள் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள். -ay - by. அப்போது இந்த ஸ்டெப் உங்களுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், a + bயும் இங்கேயும் a + bயும் காமனாக இருக்குது இந்த 2 இடத்துலையும். ஸோ அதை எடுத்து இப்போ எழுதிக்கலாம். a + b. மீதி இப்போ என்ன ரிமைனிங் இருக்குது? மீதி இப்போ ரிமைனிங் x இருக்குது, -y இருக்குது. ஸோ x - y எழுதிக்கணும். இதுதான் உங்களுடைய இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டான எப்பயும் போல செக் பண்ணலாமா எப்படின்னுட்டு? ஓகே, ஆன்சர் என்ன வந்துடுச்சு? a + b தென் x - y. a × x என்ன வரும்? ax. தென் b × x என்ன வரும்? +bx. அகெயின் ஏவை -y கூட மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a × y ay. நெக்ஸ்ட் பிஏ -y கூட மல்டிப்ளை பண்ணுவோம். +b - y, அதனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b × y by. ஸோ நம்ம கொஸ்டின் கரெக்டாக வந்ததுனால நம்ம ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் சம் 15pq + 15 + 9q + 25p. எப்பயும் போல் 2 டேர்மாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் காமனாக என்ன இருக்குது? 15 இருக்குது. அப்போ 15 டேபிள்ஸில் ஒன்ஸாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல. இது லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் பாருங்கள், 9 25 ஒரே டேபிளில் போகுமா? போகாது. நெக்ஸ்ட்டு q p காமனாக இருக்கா? இல்லை. ஸோ அதனால் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த டேர்ம்ஸை. ஓகே, ஸோ இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னா 15pq ப்ளஸ் இந்த 15 + 15 லாஸ்ட்டாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போது இப்போது ப்ளஸ் 9q எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் 25p இந்த லாஸ்ட்டாக எழுதலான்னு சொன்னால அந்த ப்ளஸ் 15 இங்கே எழுதிக்கலாம். இதுதான். இப்போது இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன் அது மாதிரி பிரிச்சுருக்குறோன்னா காமன் டேர்ம்ஸ் இல்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் இங்கே காமன் டேர்ம்ஸ் இங்கே இருந்துச்சு, 15 இருந்துச்சு. பட் லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் காமன் டேர்ம்ஸ் இல்லை. அதனால் நம்ம இப்போது ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த 4 டேர்ம்ஸையும். இப்போ பாருங்கள், 15 இங்கே 9 இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்? 3 டேபிளில் போகும் இல்லையா? ஸோ
3. நெக்ஸ்ட்டு PQ இருக்குது, இங்கே Q இருக்குது. ஸோ Qவை காமனாக வெளில எடுத்துக்கலாம். இது ரிமைனிங் என்ன இருக்குது? 3 வந்து 15 வந்து 3 டேபிள் எத்தனை டைம் போகும்? 3 5s are 15. ஸோ 5 எழுதிக்கலாம். Q வெளில எடுத்ததுனால மீதி ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? P. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது எழுதிக்கலாம். 9 இருக்கிறதுனால 3 டேபிள்ஸ் 9 எத்தனை டைம் போகும்? 3 டைம்ஸ் 3 எழுதிக்கோங்க. Q ஆல்ரெடி ஒன்று வெளில எடுத்துட்டோம், அவ்வளோதான். க்ளோஸ் த ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 25P + 15 இருக்குது. இங்கே P காமனாக இல்லை, அதனால் அதை எழுத வேணாம். 25ம் 15ம் 5 டேபிளில் காமனாக இருக்குது. ஸோ 5 வெளில எடுத்துக்கலாம். இப்போது 25 5 டேபிள்ஸ் எத்தனை டைம் போகும்? 5 டைம்ஸ். ஸோ 5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் P இருக்கிறதுனால அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் 15 எத்தனை டைம் 5 டேபிளில் போகும்? 3 டைம்ஸ். இப்போ பாருங்கள், 5P + 3 இங்கேயும் இருக்குது, 5P + 3 இங்கேயும் இருக்குது. ஸோ அதை எடுத்து காமனாக வெளில எடுத்து எழுதிக்கலாம். 5P + 3. மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 3Q. ஸோ ஓப்பன் த ப்ராக்கெட் அண்ட் ரைட் 3Q. அப்புறம் +5 இருக்குது, அதையும் எழுதிக்கலாம். இதுதான் நம்ம ஆன்சர். இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். இதை எப்படி கரெக்டுன்னு செக் பண்ணணும்னு ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த தேர்ட் சம்மில் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி எல்லா ஆன்சரும் கரெக்டானு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் z - 7 + 7xy - xyz. ஓகே, இங்கேயும் 4 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டேர்ம்ஸாக நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 2 டேர்ம்ஸில் காமனாக எதுவும் இல்லை. ஸோ 1 வெளியில் எடுத்துக்கலாம். z - 7 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 7xy - xyz. இங்கே காமனாக என்ன இருக்குது? லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் xy. ஸோ ப்ளஸ் xy வெளில எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? 7 மைனஸ் இங்கே z இருக்குது. ஸோ z எழுதிக்கலாம். ரெண்டு இடத்துல இப்போ என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். z - 7 7 - z. ஸோ ஆனால் என்னென்னா ப்ளஸ் z இருக்குது, இங்கே மைனஸ் z இருக்குது, இங்கே -7 இருக்குது, இங்கே +7 இருக்குது. ஸோ சைன் மாறி இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். 1 × z - 7. இங்கே சைனை மாற்றத்துக்கு வெளியில் மைனஸ் போட்டு xy எழுதிக்கலாம். வெளியில் மைனஸ் இருந்தால் உள்ள ப்ராக்கெட்டில் சைன் மாறும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ +7 வந்து -7 இருக்கும், -z வந்து +7 எழுதிக்கிடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள். +z இங்கேயும் +z -7 -7. என்ன ஆர்டர் தான் மாறி இருக்கே தவிர பட் கரெக்டாக இருக்குது இல்லையா? எப்படின்னா 1 + 2 = 3னாலும் 2 + 1 = 3னாலும் ஒன்று தான். அதே மாதிரி தான் இங்கே ஆர்டர் தான் மாறி இருக்குது, பட் சைன்லாம் கரெக்டாக இருக்குது. பட் இருந்துமே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஆர்டராக எழுதிடுறேன். z - 7. ஓகே, இப்போ இந்த ரெண்டு இடத்துல என்ன காமனாக இருக்குது? z - 7 z - 7. ஸோ காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். z - 7 × 1 - xy. ரிமைனிங் இருக்கிறது அதுதான், அதை எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் உங்களுடைய ஆன்சர். இந்த சம்மோட ஆன்சர் இதுதான். இது இன்னொரு மெத்தட்லேயே நான் சொல்கிறேன். அந்த மெத்தடில் என்ன செய்யணும்னா, இந்த -xyz இருக்கிற இந்த லாஸ்ட் டேர்ம் இது செகண்ட் ப்ளேஸில் எழுதிக்கணும். ஓகே, இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். z - xyz. அப்புறம் மீதி செகண்ட் அண்ட் தேர்ட் டேர்ம் அதே ஆர்டரில் எழுதிக்கணும். -7 + 7xy. ஓகே, புரியுதுங்களா? இப்போது இந்த -xyயை செகண்ட் ப்ளேஸில் எழுதியிருக்கிறேன். அதே இந்த -7 என்ன பண்ணியிருக்கோம்? தேர்ட் டேர்மாக எழுதியிருக்கிறேன். இங்கே +7xyயை ஃபோர்த் டேர்மாக எழுதியிருக்கேன். அவ்வளோதான், ஆர்டர் தான் மாற்றி எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இங்கே மைனஸ் வந்துச்சு இல்லையா, இந்த இடத்துல இந்த மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சு இல்லையா, இது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் ரெண்டு மெத்தடும் கரெக்ட் தான். இப்போ பார்ப்போம். அதே மாதிரி 2 டேர்ம்ஸாக நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் எது காமனாக இருக்குன்னா z. ஸோ z எழுதிக்கலாம். 1 மைனஸ் z வெளில போனதுனால xy. நெக்ஸ்ட் மைனஸ் எழுதிக்கலாம். 7 7 இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் காமனாக இருக்குது 7, அதை வெளில எடுத்துக்கலாம். ஸோ 7 1s are 7 ப்ளஸ் இங்கேயும் 7 1s are 7 ப்ளஸ் xy ரிமைனிங் இருக்குது, அதை எழுதிக்கலாம். ஓகே, பட் இங்கே ஒன்றே ஒரு தப்பு நடந்தது. என்ன பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, நம்ம அதே ப்ளஸ் எடுத்து எழுதியிருக்கோம். பட் இட் இஸ் ராங். வெளியில் மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ள சைன் மாறும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் இங்கே நம்ம சைனை மாற்றலாம். என்ன எழுதணும்? அப்போ 1 மைனஸ் xyன்னு எழுதணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் வெளில இருக்கிறதுனால உள்ள சைன் மாறும். ஓகே, இங்கே என்ன வரும்? +1 இருக்கும். இங்கே +xy எழுத வேண்டிய இடத்துல -xyயாக எழுதணும். ஓகே, இப்போது 1 - x 1 - xன்னு ஆர்டராக கரெக்டாக காமனாக இருக்குது.
அதை எடுத்து வெளியில் எழுதிக்கலாம் 1 மைனஸ் XY. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸும் -7ம் ஜெட்டும் -7ம். ஸோ அந்த Z -7 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு இடத்துலையும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே Z -7 இருக்கும், இங்கே Z -7, 1 மைனஸ் XY, இங்கேயும் 1 மைனஸ் XY. என்ன ஆர்டர் தான் மாறி இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 1 × 2னாலும் 2 × 1னாலும் ஒன்று தானே. ஸோ உங்கள் ஆன்சர் இது தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சம்ஸு நான் கரெக்டாக வரும். தேங்க்யூ.